இன்றைக்கி நாம் திருவையாறு ஸ்பெஷல் அசோகா அல்வா எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும், வாயில் வச்சதுமே கரைஞ்சிடும். இதை செய்கிறதுக்கு அதிகமாக டைம் எடுக்காது, ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இந்த அல்வாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷணதக்ஷி கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அசோகா அல்வா செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 1 கப்பு சிறுபத்தை பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா அலசிக்கோங்க. இதை நல்லா அலசினதுக்கு அப்புறமா எந்த கப்பால் நீங்கள் சிறுபத்தை பருப்பு அளந்தீங்களோ அதே கப்புக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு விசிலை வச்சுட்டு 3 விசில் வேக வச்சுக்கோங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திறந்துக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 ஏலக்காய், இது கூடவே ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய் சேர்த்துக்கோங்க. பிஞ்சளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நைஸாக அரைச்சிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போது 3 விசில் வந்துட்டு ப்ரெஷரும் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திறந்துருக்கேன். சிறுபத்தம்பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ ஒரு அடிக்கடமான கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடானதும் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா 1/2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரண்டி வச்சு கட்டி இல்லாமல் இது மாதிரி கைவிடாமல் கலந்து விடுங்க. தீயை குறைச்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூடவே 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவையும் சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்துக்கோங்க, கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. அரிசி மாவும் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம்ல சிறுபத்தம்பருப்பு, அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி உருண்டு திரண்டு வந்ததுக்கு அப்புறமா இது கூட இனிப்பு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் சிறுபத்தம்பருப்பு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 2.5 கப்பு சீனி சேர்த்துக்கோங்க. சீனியை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்தையே சீனி கரைஞ்சிட்டு கொஞ்சம் லூஸான பக்குவத்துக்கு வரும். இப்போ பாருங்கள், இந்த பக்குவம் வந்ததும் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக கேசரி பவுடர் எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துருக்கேன். அசோகா அல்வா சிவப்பு கலரில் தான் இருக்கும், சிவப்பு கலர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கலர் சேர்த்துக்காம கூட நீங்கள் செய்யலாம். இப்போ கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு வரக்கூடிய ஸ்டேஜில் ஒவ்வொரு ஸ்பூன் நெய்யாக கொஞ்சமாக விட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நாம் சேர்த்துருந்த நெய் எல்லாத்தையுமே அல்வா உறிஞ்சினதுக்கு அப்புறமா மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். மொத்தமாக 1/4 கப்பு நெய்யை இது போல் ஒவ்வொரு ஸ்பூன் நெய்யாக ஊற்றி இந்த மாதிரி அல்வாவை கிண்டி எடுத்துகிட்டே இருங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் கூட கரண்டிலையும் கடாயிலையும் ஒட்டாமல் அல்வா சூப்பராக உருண்டு திரண்டு வரும். 1/4 கப்பு நெய் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ கடைசி நெய்யையும் சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்துருந்த எல்லா நெய்யுமே கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ கரண்டியில் ஒட்டாமல் லைட்டாக எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் வந்ததும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கல சீனி ஏலக்காய் பொடி அதை இப்போ சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த நெய்யும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அல்வா நல்லா உருண்டு திரண்டு கேசரி பக்குவத்துக்கு இருக்குது. இந்த பக்குவம் வர வரைக்கும் நீங்கள் அல்வாவை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக நெய் கூட 10 முந்திரி பருப்பை லைட்டாக செவக்க வறுத்துட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. எல்லாமே ஒன்று சேர நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நாக்கில் எச்சில் ஊறுதில்ல, இப்போவே சாப்பிடணும் போல் தோணுதில்ல. இதோட டெக்ஸ்சரை பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கேசரி பக்குவத்துக்கே இருக்குது. இந்த பக்கம் வந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். இதை நீங்கள் சுட சர்வ் பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த அல்வாக்கு நீங்கள் கொஞ்சம் நெய் மட்டும் அதிகமாக ஊற்றி செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு மொத்தமாக 3/4 கப் அளவுக்கு நெய் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நெய்யை சேர்த்துட்டு இந்த அல்வாவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, அசோகா அல்வா ரொம்ப சுலபமாக வீட்டிலே செஞ்சுருக்கோம். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா நம்மளோட தக்ஷணதக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.